சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். என்ன திட்டத்துல இருக்காங்க பிஜேபி? ஏதேனும் அவங்க ரேடார்க்குள்ளார தமிழ்நாடு வந்துருச்சா? ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பிளான் வச்சிருக்கிறதா நீங்க பாருங்க. 2 ஸ்டேட்டை வந்து அமித்ஷா பர்சனலாக ரொம்ப டார்கெட் பண்ணுறாரு. ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து தமிழ்நாடு. ரெண்டுக்குமே ஒரே டைமில் தான் வந்து தேர்தல் நடக்குது. காரணம் தெரியல. பட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அவங்க திமுகவை எப்படியாவது டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வீக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவோட ஒட்டி போய் அவங்களோட உறவாடக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதுதான் நயினார் நாகேந்திரன். ஏன்னா அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர். அவர் அதிமுகவில் ஒரு ஜெல்லாகி அவர் பண்ணுவார், இது லீடர்ஷிப் கொடுப்பார் பிஜேபிக்குன்றது ஒரு டாக். அந்த விஷயத்த இப்போ அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு. அதில் என்ன சக்ஸஸ் இருக்கு, ஏது இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க பார்க்கணும். பாஜக RSS எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்களா? திமுக நிக்குது. திமுக நிக்குது. இன்னும் அமித்ஷா வந்து இப்படி எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாருன்னு திரு உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. பதில் சொல்லாம கடந்துட்டு போறாரு. அதுக்கு அவருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அது பதில் சொல்லலாம். இன்னும் திமுகவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, உதயநிதி வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லாம இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கதான் செய்யுது. இல்ல, ஏன்னா இந்த 20% அவங்க வாங்கியிருக்காங்க லோக்சபா எலெக்ஷன். அதுவே மிகப்பெரிய விஷயம் சொல்றேன். ஆனா பிஜேபிக்காக ஆச்சு. பிஜேபி பூச்சாண்டிய காட்டி இல்ல, இந்த அலைன்ஸ் அப்படியே தொடர்ந்து இருக்கு. நீங்க நல்ல ஞாபகம், வெறும் பிஜேபி பூச்சாண்டி இல்ல. பிஜேபி வராது பிஜேபியை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி 18% வரைக்கும் அந்த கட்சியை வளர்த்து விட்டுருக்கோம். நாம யாருனால வாங்கினாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அண்ணாமலைன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. தொடர்ந்து பல தலைவர்கள் வருவாங்க. யாரு? பிஜேபி தலைவர்கள் வருவாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பெனிஃபிட் அகெயின்ஸ்டாவும் வர வாய்ப்பு. சரி, ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்து விட்டா கூட அது வந்து தமிழ்நாட்டுல வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஜேபி அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ் ஜெயிக்கணும்னா 2017 திமுக ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு கபில் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கபில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் குறித்து தான். அதில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அடிக்கடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு. இன்னும் அடிக்கடி வரப்போறன்னு வேற சொல்லிட்டு போனதாகவும் சொல்றாங்க. மாசத்துக்கு ஒரு முறை வருவேன், நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்கன்னு அந்த மையக்குழு கூட்டத்தில் பேசியதாகவும் சில தகவல்கள். அதே போல அமித்ஷா மறுபடியும் தமிழகம் வருவதாக செய்திகளும் வந்துட்டு இருக்குது. என்ன திட்டத்துல இருக்காங்க பிஜேபி? ஏதேனும் அவங்க ரேடார்க்குள்ளார தமிழ்நாடு வந்துருச்சா? ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பிளான் வச்சிருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? 2 ஸ்டேட்டை வந்து அமித்ஷா பர்சனலாக ரொம்ப டார்கெட் பண்றாரு. ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து தமிழ்நாடு. ரெண்டுக்குமே ஒரே டைம்ல தான் வந்து தேர்தல் நடக்குது. ஆனா இந்த ஃபோக்கஸ் வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கொடுத்த மாதிரி கேரளாவுக்கும் அவ்வளோவா கொடுக்கல. அது சர்ப்ரைசிங் தான். அது என்ன காரணம் தெரியல. பட் இங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க திமுகவை எப்படியாவது டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்கள வீக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுக வந்து நேஷனல் லெவல்ல மீடியா சென்ட்ரிக்கா வந்து அவங்க வந்து பல விஷயங்கள், டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், அல்லது இப்போ அதாவது மாநிலங்களுக்கு உள்ள நிதி இருக்கட்டும், கவர்னரோட பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்டோட அகெயின்ஸ்டா பல விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதெல்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதை வந்து நேஷனல் லெவல்ல அல்லது சவுத் இந்தியா லெவல்ல அவங்களுக்கு அவங்களோட இமேஜுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க திமுக வந்து வீழ்த்தினாதான் நம்ம இது பண்ண முடியும். அதனாலதான் வந்து அதிமுக கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்த கூட்டணி அலையன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2வது, அண்ணாமலையை மாத்துனது நிறைய பேர் சர்ப்ரைஸா பார்த்தாங்க. அண்ணாமலையை ஏன் மாத்தணும்? காரணம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல அதிமுகவோட ஒட்டி போய் அவங்களோட உறவாடக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதுதான் நயினார் நாகேந்திரன். ஏன்னா அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர். அவர் அதிமுகவில் ஒரு ஜெல்லாகி அவர் பண்ணுவார், இது லீடர்ஷிப் கொடுப்பார் பிஜேபிக்குன்றது
ஒரு டாக். அந்த விஷயத்த இப்போ அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு. அதுல என்ன சக்சஸ் இருக்கு ஏது இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க பார்க்கறாங்க. இல்ல அவர் கொடுத்த வேலையை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் பண்ணிட்டு இருக்காரு. பட் கிரவுண்ட் லெவல்ல ஜெல் ஆகணும் இன்னும். ஓகே. 2 அலையன்ஸும் வந்து இது ஆகணும். ரொம்ப அதாவது ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் என்னன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். பிஜேபி ஓட் ஏடிஎம்கேக்கு வரணும், ஏடிஎம்கே ஓட் பிஜேபி வரணும். ஏடிஎம்கே ஓட் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. பிஜேபிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் மிகப்பெரிய கஷ்டம். ஏடிஎம்கே ஓட் பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதும் கஷ்டம். அண்ணாமலை சேஞ்சஸ் அது இல்ல அண்ணாமலை சேஞ்சஸ்ன்றது இல்ல, 2 பேருக்குமே வந்து இவ்வளோ அதாவது மிகப்பெரிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ மிகப்பெரிய சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த அலையன்ஸ் எப்படி ஜெல் ஆகும்? மாவட்ட செயலாளர் வந்து எப்படி ஜெல் ஆவாங்க? கீழே வந்து வட்டச்செயலாளர், ஏன்னா பல பேருக்கு வந்து இந்த அலையன்ஸை பிடிக்கல அதிமுகல. ஸோ இந்த அலையன்ஸை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும்னா ஒரு கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து கொஞ்சம் அந்த விஷயம் பிரேக் பண்றதுக்கு அது ஸ்லோ ப்ராக்ரஸா நடக்கும்னு நான். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான்ற முடிவுல தானே இந்த அலையன்ஸை வச்சிருக்காங்க அவங்க. எடப்பாடி தலைமையில நாங்க இந்த கூட்டணி வைக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏக்நாத் ஷிண்டே டைம்லயும் கேட்டிருக்கேன் இதே வார்த்தை. ஏக்நாத் ஷிண்டே का नेतृत्व में हम आकर इलेक्शन लड़ेंगेன்னு தான் சொன்னாங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு என்ன நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அமித்ஷா சொல்லலன்றதான் நான் சொல்றேன். பட் இப்போ வந்து ஏடிஎம்கே தான் அலையன்ஸ். வேற யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதுதான் ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா இதுல மெயின் விஷயம் என்னன்னா எடப்பாடியும் ஏடிஎம்கேவும் பிஜேபி மட்டும் தான் அலையன்ஸ்ல இருக்காங்க. வேற யாருமே அலையன்ஸ்ல இப்போ இருக்கே இல்ல. அபிஷியலா பார்த்தா இப்ப இருக்க பிஎம்கே இல்ல, டிஎம்டிகே இல்ல, ஜான் பாண்டியனோட அவர் கட்சி இல்ல, அமமுகவும் இல்ல, ஓபிஎஸ் இல்ல. சும்மா வாய் வார்த்தை பேசிட்டு இருக்காங்களே தவிர அபிஷியலா இன்னும் யாருமே கூட்டணி சேரல. ஆப்போசிட்ல திமுக வித் ஆல் இட்ஸ் மைனஸஸ், வித் ஆல் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிளாஸ், அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பலம் அவங்களோட அலையன்ஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இவ்வளோ வருஷமா சின்ஸ் 2017 8-9 வருஷமா ஒரு அலையன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது வரலாறே கிடையாது. ஆனா அந்த அலையன்ஸ் இப்போ எல்லாம் கலகம் வெடிக்க ஆரம்பிச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் என்ன சொன்னாரு? நீங்க சீட் அதிகமா வேணும்னு சொன்னாரு. அது மட்டும் சொல்லல, 98.5% ஏதோ தேர்தல் அறிக்கையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொன்னா அவங்க கணக்குல ஏதோ கோளாறு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே விமர்சிக்கிறாங்க, விசிகாவும் விமர்சிக்கிறாங்க, சிபிஎம்மும் விமர்சிக்கிறாங்க, ஜவாஹர்லா வரை முதற்கொண்டு அந்த அனகாபுத்தூர் விஷயத்துல விமர்சிச்சாரு. ஆனா அந்த விமர்சனம்லாம் தாண்டி அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அவங்க அந்த கூட்டணியை விட்டு வெளில போல, அந்த கூட்டணி எதிர்த்தும் பேசல. சீட் ஷேரிங்ல இஷ்யூ வரதான் செய்யும். வரும். எப்படி வரும்னா, ஒண்ணு இப்போ ஒரு புது பிளேயர் கமல்ஹாசன், அவங்கள அகாமடேட் பண்ணும். என்னை பொறுத்த அளவுல காங்கிரஸ்க்கு வந்து சீட்ல கை வைக்க வாய்ப்பு இருக்கு. 25 to 25 கொடுத்தாங்க, அதை 20 அவங்க இறக்கலாம். ஏன்னா 10 சீட்டு வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். நான் வந்து சீட்டு கொடுக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல போறது நாங்க உங்களுக்கு 10 எம்பி போஸ்ட் கொடுத்துருக்கேன், வெறும் சீட்டு கொடுக்கல. அதே மாதிரி 2021 25 கொடுத்தது 20 குறைப்பாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரினா போன 21 இருக்கிற. ஆமா, 21 அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் 1-2 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. திரும்ப அவருக்கு மட்டும் விசிஐக்கு மட்டும் மேபி 12 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல கொடுக்க வாய்ப்பு இல்ல. திருமாவுக்கு மட்டும் டபுள் டிஜிட். காங்கிரஸ் குறைப்பாங்க. மார்க்சிஸ்ட் நாங்க கண்டிப்பா வாங்குவோம். மார்க்சிஸ்ட்க்கு, கம்யூனிஸ்ட்க்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ, மதிமுக மற்றும் அவங்களுக்குலாம் வந்து போன வாட்டி கொடுத்ததான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஏன்னா சிபிஐ வந்து எனக்கு நான் 6 சீட் கொடுத்து 2 சீட் ஜெயிச்சாங்க. ஆமா. சிபிஎம்மும் வந்து கிட்டத்தட்ட அதேதான். ஆமா, அதேதான். அதே மாதிரி மதிமுகவும் மோஸ்ட்லி அதுதான். எனக்கு தெரிஞ்சு 6 சீட் கொடுத்து 3-4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா விசிகே வந்து 6 சீட் சுட்டு 4 ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் எம்பி கான்ஸ்டுவன்சில 2மே தனி சின்னமா நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்க வந்து மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க. அதுக்கு வந்து அட்லீஸ்ட் டபுள் டிஜிட்ல அவங்களுக்கு வந்து இது தேவைங்க. இப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது விசிகாவுக்கு டபுள் டிஜிட்ல கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க, காங்கிரஸுக்கு குறைப்பாங்கன்றீங்க. கரெக்ட். கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், மதிமுக இவங்க காரணம் என்னன்னா அந்த அலையன்ஸ்ல இருக்கிறதுலே வேல்யூபிளான பார்ட்னர் வந்து விசிகே தான். இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு, அப்பதான் தெளிவு.
கம்யூனிஸ்ட் சிபிஐ, சிபிஎம், மதிமுக இவங்களுக்கெல்லாம் அதே சீட்டு தான் இருக்குன்றீங்க. இவங்களுக்கே அதே சீட்டு தான் இருக்கும்னா எங்க அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதிக சீட்டு கேட்கறதுக்கு இப்ப நாம் தமிழர்ல இருந்து ஒரு குரூப் எல்லாம் போயிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் கேட்பாங்க. அப்ப ஏகப்பட்டதா இருக்குது. அதுல வந்து எல்லாரும் உதயசூரியன் தான். அவங்க தனி சின்னத்துல இல்லங்க, அது சீட்டை உதயசூரியன் தான் ரைட். சீட்டு வந்து 1 2 ஆகும், அவ்வளவுதான். 2 1 2 ஆகும். கொங்கீஸ்வரனுக்கு 1 2 கொடுத்தாங்க. இப்போ 1 ஜெயிச்சிருக்கா, அதுல 2 தான் கொடுப்பாரு. கொங்கீஸ்வரனுக்கு எம்பி சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுல ஜெயிச்சிருக்காங்க. சோ அதுதான் மெயின்டைன் பண்ணுவாங்க. விசிகேக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. காரணம் மத்தவங்க எல்லாம் ஏத்துக்கணும்ல, விசிகே மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா காரணம் என்னன்னா விசிகே பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிறதுல விசிகே வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரெண்டாவது அவங்க ஒரு வேல்யூபிள் பார்ட்னரா, லாயல் பார்ட்னரா இருந்திருக்காங்க திமுகவுக்கு. சோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்காக அங்க கொடுக்கணும். ரெண்டாவது வட மாவட்டத்துல பாமக கவுண்டர் பண்றதுக்கு விசிகே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசிகா லாயல் பார்ட்னர்னா எந்த விஷயத்துல லாயலா இருந்ததா சொல்றீங்க? இந்த 4 வருஷத்துல இல்ல, லாயல் பார்ட்னர்னா பாமக மாதிரி அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு இது வரைக்கும் அவங்க போடல. சரி, இப்ப மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்டிகே எடுத்துங்க. டிஎம்டிகே ஒரு எலெக்ஷன்லயும் ஒரு எலெக்ஷன்ல ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க, இன்னொரு தேர்தலில் இன்னொரு அலையன்ஸ்ல இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ், ஆக்சுவல் ஓட் பர்சன்டேஜ் 0.5% ஏதோ தான் வந்து அவங்க போன வாட்டி தினகரனோட 60 தொகுதி நின்று ஜெயிச்சாங்க. அந்த ஓட் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரெகக்னேஷன் இல்ல, கவுன்சிலர்ஸ் இல்ல, எம்எல்ஏஸ் இல்ல, எம்பி இல்ல, எதுவுமே இல்ல. அந்த கட்சி வந்து எதுவுமே இல்லாம இருக்கு. அது வந்து நீங்க பிஎம்கே பாருங்க, பிஎம்கேக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எம்பி இல்லாம லோக்சபாலும் சரி ராஜ்யசபாலும் சரி எம்பி இல்லாம இருக்காங்க. இங்க வந்து திமுக தொடர்ந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இல்ல, அது உண்மை இல்லைன்றது வேற. ஆனா பப்ளிக் பெர்செப்ஷன்ல கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியில இந்த கொள்கைக்காக பாஜக RSS எதிர்ப்புக்காக நான் கரெக்டா நிக்கிறேன் அப்படின்றத ஒரு மெசேஜ் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அதுல வந்து அவங்க லாயல். பாஜக RSS எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்களா? திமுக நிக்குது. திமுக நிக்குது. இன்னும் அமித்ஷா வந்து இப்படி எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாருன்னு திரு உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லாம கடந்துட்டு போறாரு. அதுக்கு அவருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அது பதில் சொல்லலாம். இன்னும் திமுகவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, உதயநிதி வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லாம இருக்காரு. ஏன்னா நீங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற உதயநிதி அவர்களுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். என்ன காரணமா இருக்கும்? காரணம் என்னன்றது தெரியல, டு பி ஆனஸ்ட் தெரியல. அது ரைடு அதெல்லாம் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஆனா ரெண்டாவது ஒரு மருத்துவ ரீதியா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. பட் வாட்ஸ் எவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய முகம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஸ்டாலினுக்கு பிறகு மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இருக்கிறது. அவங்கள இதுக்கு முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனா 2019, 2021, 2024 எஸ்பெஷலி 2024 ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சர் வந்து 2 தொகுதிக்கு ஒரு பொது கூட்டம் தான் போட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம்ன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் 2024 கேம்பெயின் பண்ணாரு. அவர் கேம்பெயின் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதை வந்து இன்னைக்கு அவர் வந்து கண்டினியூ பண்ணாம அல்லது பல இடத்துக்கு வந்து மாவட்டத்துக்கு போகாம இருக்கிறது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைசிங் தான். அது திமுகவை இன்னும் வந்து அதாவது பலவீனப்படுத்தும். அதை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய தேவை இருக்கு. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஒரு வாரமா வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர் பாக்குறாரு, தொகுதி பொறுப்பாளர்களை முந்தானேத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ். அதனால ஸ்டாலின் என்ன வேணாலும் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிரிட்டிசைஸ் பண்ணலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரு முதலமைச்சரா அவர் நிர்வாகத்துல யார் வேணாலும் எது வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனா ஒரு அரசியல்வாதியா திமுக தலைவரா அவரை விமர்சிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே இல்ல. அது அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் எதை வச்சு போடுவாங்கன்னா அவங்க திமுக கட்சி பார்த்து போட மாட்டாங்க, ஆட்சியை பார்த்து தான் போவாங்க. ஆனா அதுல மைனஸா இருக்கா பிளஸ்ஸா இருக்கா? அதுல மைனஸா இருக்கதான் செய்யுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபிளாஸ் இருக்கு. ஆனா திமுக ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். பாஜக பல இடத்துல வந்து அவங்களுக்கு ஆட்சி வந்து அவ்வளவா நல்லா இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் ரீதியில சொல்றேன். ஆனா அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறது காரணம் என்னன்னா அவங்க ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அவங்களோட அமைப்பு தமிழ்நாட்டுல கிடையாது. அதுவே நீங்க வந்து கர்நாடகா எல்லாம் போங்க, நீங்க கோஸ்டல் கர்நாடகாலாம் பார்த்தா காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகளா முயற்சி செய்யறாங்க அந்த கோஸ்டல் கர்நாடகா கைப்பற்றுறதுக்கு. ஆனா கைப்பற்ற முடியல. ஏன்னா பாஜகவோட கட்சியோட கட்டமைப்பு. அதே மாதிரி நீங்க குஜராத்,
மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வெறும் பிஜேபியோட ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பிஜேபியோட சேர்ந்து ஆர்எஸ்எஸோட சேர்ந்து அதோட துணை அமைப்புகள், அந்த துணை அமைப்புகளுக்கு சம்பந்தமே இல்லாம பல இந்துத்துவ அமைப்புகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து பாஜகவுக்காக தேர்தலில் வெற்றி பெறுறது அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அது வந்து இங்க திமுகவுக்கு வேற விதமா இருக்கு. திமுகவோட அணிகள், அந்த அணிகள் இளைஞரணி அந்த மாதிரி அணிகள் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதை தாண்டி தொழிலாளர் முன்னணி இந்த மாதிரி பல அணிகள் இருக்கு. அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் இருக்கு, கூட்டணி கட்சிகளோட அணிகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸோட லேபர் யூனியன்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கூட்டணி கட்சிகளே அணிகள் மாதிரி தான் இருக்காங்க, திமுக அணிகள் மாதிரி இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்காதான் செய்யுது. ஆனா சரி, கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க. நீங்க பெட்டர் ஆப்ஷன் என்ன? நான் திமுகவை விட்டுட்டு கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, 2 முஸ்லீம் பார்ட்டி, முஸ்லீம் லீக் அண்ட் ஜவஹர்லால், இப்போ புதுசா தமிமுன் அன்சாரி வந்திருக்காங்க, எஸ்டிபியும் வரப்போறேன்னு சொல்றாங்க, அவங்கள சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கருணாஸ் அவர் இருக்காரு, இவங்க எல்லாருக்கும் சேர்த்துங்க. இவரை விட்டுட்டு எங்க போலாம் அதை சொல்லுங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ், அதனால அங்க இவங்க எல்லாருமே இங்க இருக்கிறாங்க இல்லையா? நான் சொல்லிடுறேன், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அங்க போக முடியாது. விஜய் ஒரு புது வரவு வந்திருக்காருல்ல. சரி, அந்த இது நம்ம அண்ணன் ரவீந்திர துரைசாமி சொல்லுவார்ல, அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் நாட் ப்ரூவன். அவரை நம்பி எப்படி போவாங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இது ஒரு தேர்ந்த அரசியல் பார்வையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அவரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க, ஆனா கிரவுண்ட்ல விஜயுடைய கணக்கு என்னவா இருக்குன்னு நீங்க போய் எப்பயாவது சர்வேல பாத்துருக்கீங்களா? சர்வேல இப்போ கிரவுண்ட்ல என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? 30% பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓட்டிங் சிஸ்டம், அதாவது நீங்க ஓட்டு போட போகும்போது அந்த வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இது பல வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். யூத் ஓட்டர்ஸ் இப்ப யாருக்கு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? யூத் ஓட்டர்ஸ் வந்து முழுமையா விஜய்க்கு போகலாம் கிடையாது, எல்லா போகும்னு சொல்றீங்க. அதுதான் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாருன்னு நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு, ஆனா அது சீமான ஒரு ஃபேக்டர் இருக்காரு. இங்க ஒரு விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னும் களத்துல வரல. சரிங்களா? சீமான் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆல்ரெடி களத்துல இருக்காரு. சரிங்களா? ஐடியாலஜிக்கலா இருக்காரு, இவரும் ஐடியாலஜிக்கலா இருக்கு. நான் இது குறை சொல்லல. ஆனா இவர் முதல்ல வந்து அவர் வந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணா மக்களை சந்திக்க ஆரம்பிச்சு அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்களே, ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, அதே போல இன்னும் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. கட்டமைப்பு இருக்கு, அத நான் ரைட், நீங்க இருக்குன்றீங்க. கட்டமைப்பு இருக்கா இல்லையான்றது அந்த மக்களுக்கு தெரியல. ஆனாலுமே இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல பல இடங்கள்ல நம்ம எடுத்த சர்வேக்கள்ல சில தகவல்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். அதே போல சில பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட மைக்கு நீட்டி கேட்கும் போது அவங்க சொல்ற தகவல் என்னன்னா, என் பொண்ணு என் பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாங்க, என்னையும் அதான் போட சொல்றேன்னு சொல்றாங்க, இந்த முறை விஜய்க்கு நான் ஓட்டு போட போறேன்னு சொல்ற தகவல்கள் வந்து. சரி, விஜய்க்கு போன் பண்ண. இப்போ நான் தான் விஜய் கட்சியில கேண்டிடேட். உங்க தொகுதி வந்து திருப்பூர் தொகுதி, ஊத்தங்கரை. நான் அங்க நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க விஜய் பார்ட்டி. நம்ம விசாரிச்ச வரைக்கும் எல்லாமே விஜய் முகம் தான், தமிழ்நாடு முழுக்க விஜய் நிக்கிற மாதிரி தான் ஓட்டே போடணும் அப்படின்ற மாதிரி. அது ஜெயிக்காது. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாருமே எம்ஜிஆரோட எக்ஸாம்பிள காட்டுறீங்க. எம்ஜிஆர் வந்து வைங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் உலகத்துல எந்த நடிகருக்குமே கிடைக்கல. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து அவர் திமுக விட்டு வெளில வரும்போது ஆல்ரெடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன். அதையும் தாண்டி அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள், நாவலர், அதுக்கப்புறம் இது நம்ம ஆரம் வீரப்பன், இந்த மாதிரி பல பேர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க அவங்களோட இருந்தாங்க. அதையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்ஜிஆரோட ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு போட்டி வைங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் 20 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி திமுகல இளைஞரணிலாம் கிடையாது. எம்ஜிஆர் மன்றம் தான் இளைஞரணி. எம்ஜிஆர் மன்றம் இருந்தது, அதுதான் இளைஞரணியா இருந்தது. பூத் லெவல் ஒர்க்ல இருந்து, போஸ்டர் ஓட்டல இருந்து, தேர்தல் பிரச்சாரம் பண்றது எல்லாமே அவங்க பண்றது. அதுல 20 வருஷம் திமுகல எம்ஜிஆர் இருக்கும் போது அவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்கு. எலெக்ஷன்னா எப்படி இருக்கும், அரசியல் என்னன்னு ட்ரைனிங் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி விஜய் ரசிகர்களுக்கு அது இல்ல. அதை வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கு. இப்பவும் வந்து விஜய் வந்து ஓட்டு வாங்க மாட்டாருலாம் கிடையாது. ஓட்டு மிகப்பெரிய ஓட்டு வாங்க தான் போறாரு. ஆனா அதை சீட்டா டிரான்ஸ்லேட் ஆகுமா? ரெண்டாவது இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வரலங்க. ஒரு பெரிய ஓட்டா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா திமுக சொன்னீங்கல்ல, அவங்களுடைய பெரும்பாலான ஓட்டை இவங்க கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு வித்தியாசம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
அவருடைய மாநாடு நடத்தினார்ல விக்ரவாண்டி. Correct. ம். அம்பேத்கர்னு சொல்லும்போது அங்க சவுண்ட் ஓவர் ஆயிடுச்சு. Correct. நோட் பண்ணீங்களா? அம்பேத்கர்னு வந்து சொன்னா எங்க வேணாலும் சவுண்ட் வரும். பாஜக கூட்டத்திலயும் சவுண்ட் வரும், இல்ல, பிஜேபி இல்ல, கூட்டத்திலயும் அது சவுண்ட் வரும். நீங்க வேற காரணம் மாதிரி கணக்கிடு. இல்ல காரணம் நான் அங்க போன எனக்கு பல புரியுது. தரப்பு காரணம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு அம்பேத்கர் வந்து போட்டா சவுண்ட் வருது. எனக்கு ஒரு அந்த மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவே என்கிட்ட சொன்னாரு, சார் எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இந்த பட்டியல் சமூக மக்கள் நிறைய அந்த இளைஞர்கள் வேக வேகமா போயிட்டான் சார் மாநாட்டுக்கு. இல்ல நான் உங்க பாயிண்ட் நான் உன்னை ஏத்துக்கிறேன். அம்பேத்கர்னு சொன்னா ஒரு சவுண்ட் வருதுன்னு ஏதோ ஆமா. சொன்னீங்களா? ஆ, அது யாரால வருது? யாரால? தமிழ்நாட்டுல அம்பேத்கர் ஐடியாலஜிஸா பாப்புலரைஸ் பண்ணது திருமாவளவன். அப்ப திருமாவளவன் ஓட்டு அங்க போயிருக்குது போல தெரியுது. அவர் அப்படிதான் ஐடியாலஜிக்கலா இன்னும் வந்து கரெக்டா நிக்கிறாரு. ம், சரிங்களா? கொள்கை ரீதியா கரெக்டா இருக்காரு. ம். விஜய் வந்திருக்காரு, வரவேற்கும். ஆனா விஜய் வந்து அந்த பாப்புலாரிட்டியை வந்து எப்படி உபயோகப்படுத்த போறான்றதுதான் கேள்வி. ம். எப்பவுமே இது ஒரு வந்து ஒரு மித்து இருக்கு. யாராவது புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தலித் ஓட்டு போயிடும், முஸ்லீம் ஓட்டு போயிடும். ஏன்னா நம்ம தான் வந்து அறிவில்லாத மாதிரி அவங்க வந்து மக்கள் அதாவது மெயின்லி இன்டெலெக்சுவல் ஆளுங்க நினைப்பாங்க. ஏன் வந்து பெரிய இது அப்பர் காஸ்ட் ஓட்டு போயிடும், ஓபிசி ஓட்டு போயிடும், இவங்க ஓட்டு போயிடும் சொல்றதே இல்லை. எடுத்தோடனே அவங்க சொல்றது முஸ்லீம் ஓட்டு போகும், கிறிஸ்டியன் ஓட்டு போயிடும், தலித் ஓட்டு போயிடும். ஏன்னா அவங்க தான் வந்து அறிவுல கொஞ்சம் கம்மின்ற மாதிரி ஒரு நினைப்பு. அப்படிலாம் கிடையாது. இந்த 3 சமூகமே ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓட்டு போடுறது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்ட தாவேகா டார்கெட் பண்ணுது. தப்பு சொல்லல. அவங்க வந்து ஒரு கன்சர்னா ஒரு செக்யுலரிசம் அடிப்படையில அவங்க ஐடியாலஜியே செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் சொல்றாங்க, அந்த அடிப்படையில பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களும் முக்கியமா இஸ்லாமியர்கள் அந்த ஸ்டாண்டை எடுக்கல. விஜய் அவங்களை வந்து எதிரியா பார்க்கல, ஆதரவா தான் பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபியோட இருக்கிறதால அவங்கள எதிர்த்து ஓட்டு போடுன்ற பேர்ல திமுகவுல இருக்கிறாங்க. ஏன்னா பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. பெட்டர் ஆப்ஷன் அடுத்த தேர்தலில் விஜய்னா விஜய் தேர்தலுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா வக்ஃப் திருத்த சட்டம் நைட்டு பாஸ் ஆகுது, காலையிலே வந்து எதிர்த்து தீர்மானம் திமுக பண்ணுதுன்னா ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க? ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாங்க, எதிர்த்து தான் போட்டிருக்காங்க. இந்த அதாவது திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்கன்ற, அங்க எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அந்த அடிப்படையில சொன்னேன். திமுக வக்ஃபு திருத்த சட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்களா இல்லையா? ஏடிஎம்கே பாதுகாப்பு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் ராஜ்யசபால எதிர்த்து போட்டு அதுதான் பாதுகாப்பு. ஆனா பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க. அது எப்படி? அது லாஜிக்கே இல்ல. என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஒண்ணு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு? திமுக அலையன்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கல்ல, ஏடிஎம்கேவுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. நீங்க வெளில வந்து விஜயோட அலையன்ஸ் வைங்க. யாரோட? விஜயோட அலையன்ஸ். விஜயோட இந்த இருக்கிற சின்ன சின்ன கட்சி எல்லாம் வைக்காது, ஆனா ஏடிஎம்கே வச்சிருவாங்களா? பின்ன இந்த சின்ன இல்ல என்ன இது? அவங்க ஜூனியர் திமுகவுல இருக்கிற இந்த கட்சிகள்லாம் வைக்கிறதுக்கு அதிமுக சீனியர் பார்ட்னராவும் தாவேகா ஜூனியர் பார்ட்னரும் நீங்க வைங்க. இங்க இருக்கிறவங்களே அவரை சீனியர் அவரை வந்து ஜூனியர் பார்ட்னரா ஏத்துக்கிறதுக்கு மாட்டாங்க. அதிமுகவுக்கு தான் இன்னைக்கு தேவை இருக்கு, திமுகவுக்கு தேவை கிடையாது. நான் திமுக அலைன்ஸ் அந்த கட்சியை சொன்னேன். அதான் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டீங்க. நான் விஜய்னு சொன்னேன். விஜய்னு சொன்னா அவங்க எப்படி அங்க போவாங்கன்றது தான் நீங்க சொன்னீங்க. அவங்களே போக மறுக்கிறாங்க. இவர் வந்து அவருக்கு ஜூனியரா வான்னா வரல, ட்ரை பண்ணாங்க, அதுக்கான முயற்சி பண்ணாங்க, வரல. அதுக்கு இவங்க ஜூனியர் போவாங்களா? மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுங்க. தேமுதிக இருக்காங்க, பாமக இருக்காங்க, பல சிறிய கட்சிகள் பாமக ஏற்கனவே அவங்க கூட டிராவல் பண்ணவங்க. சரி, அதனால அதுக்கான ஏன் நம்பல? இப்போ யாரு? எடப்பாடியே ஏன் நம்பல? நீங்க ஒரு விஷயம் பாமகவும் சரி, நீங்க எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் எடுத்துங்க. பாமகவை யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா, தேமுதிகவை யார் ஹேண்டில்னா அலையன்ஸ் ஸ்டாக்ஸ் யார் பண்ணிட்டு இருக்கான்றத கிளியரா பாருங்க. ஏன் பாமக இப்போ வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அது வேற. ஆனா இதுக்கு முன்னாடி ஏன் பாமக பாஜகவோட கோச்சு தவிர ஏன் வந்து அதிமுகவோட போல? ஏன்னா அதிமுக லீடர்ஷிப்ல ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது, அதை ஒத்துக்கணும். காரணம் என்னன்னா அது பாமக செஞ்ச மிகப்பெரிய தவறு. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சொல்லுங்க. நள்ளிரவு 12 மணி வரைக்கும் பாமக யாரு கூட பேசியிருந்த தகவல் எல்லாருக்குமே பாமக பண்ண காலையில 7 மணிக்கு டிஃபன் 8 மணிக்கு சாப்பிட்டு கூட்டணி யார் கூட வச்சிருந்தது வரலாறு. பாமக பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். அது நானே சொல்றேன். ஆனா அவங்க ஏன் அதிமுக லீடர்ஷிப் விட்டுட்டு பிஜேபி லீடர்ஷிப்ப நம்புறாங்க? அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அத வந்து எப்படி பிரேக் பண்ண அது ஏடிஎம்கே லீடர்ஷிப் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீங்க ஏன் கூட வாங்கன்றது அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. ஆனா பிஎம்கே அதிமுக சேர்ந்தா அது வின்னிங் காம்பினேஷன் பல தொகுதிகள்ல. அதான் நான் மறுக்கல.
இன்னைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கதான் செய்யுது. இல்ல ஏன்னா இந்த 20% அவங்க வாங்கியிருக்காங்க லோக்சபா எலெக்ஷன்ல, அதுவே மிகப்பெரிய விஷயம் சொல்றேன். ஆனா லோக்சபாவில யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாம வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய நாடாளுமன்ற தேர்தல் 2019 அதை விட இந்த முறை அதிகம். அது தெரியுங்களா? 24ல பாயிண்ட் சம்திங் தான் அதிகம். அதிகம் அதை விட அதிகம். நான் டேட்டா எடுத்தேன். காரணம் என்னன்னா அப்போ அவங்க நின்னது எனக்கு தெரிஞ்சு 20 சீட் சம்திங். இப்போ அவங்க நிக்கிறது வந்து 37 சீட் நின்னாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். நான் கேக்குறது வந்து இங்க அதிமுக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கு. அதை முதல்ல ஒத்துக்குங்க. பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும் போது அதை ஒத்துக்கவே மாட்டோம். அதிமுகல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் இருக்கு, அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாடுல உங்களோட பேஸ் காணாம போயிருக்கு, அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. சவுத் தமிழ்நாடு ஆர்பி உதயகுமாரை வந்து ஒரு லீடர்ஷிப்பா அவங்க பார்க்கல. அதை தாண்டி ஒரு லீடர்ஷிப்பா அவங்க நீங்க உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது நீங்க வந்து இப்போ இருக்கிற அலையன்ஸ் எடுத்துங்களேன். அதிமுகல யார் இருக்கா? பிஜேபி இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. இப்போ சவுத் தமிழ்நாட்டை யார் கவர் பண்ணுவா? சவுத் தமிழ்நாடுல அதிமுக கூட்டணியில இருந்து யார் ஓட்டு வாங்குவா? யாருமே வாங்க முடியாது. ஏன்னா நீ எல்லாருமே சொல்றது வந்து நயினார் நாகேந்தர் மூலமா முக்குளத்தூர் ஓட்டு வாங்கலாம். நம்ம இவர் ஓபிஎஸ் சப்போஸ் வந்தா எலெக்ஷன், அதாவது கூட்டணியில வந்தா ஓபிஎஸ் டிடிவி வந்தா அவர் மூலமா முக்குளத்தூர் வாங்கலான்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா முக்குளத்தூருக்கு இந்த முக்குளத்தூர் லீடர்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரம் கிடைக்குமா? நயினார் நாகேந்திர அதிகாரம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. இவர் டிடிவி கிடைக்குமா? கிடைக்காது. ஓபிஎஸ் கிடைக்குமா? கிடைக்காது. சசிகலாவுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இந்த சைடு வாங்க, திமுகவில் டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தங்கம் தென்னரசு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷனல் மினிஸ்டர், ஐ பெரியசாமி லேபர் மினிஸ்டர் இஃப் ஐம் நாட் ராங். அவர் இல்லைன்னா அவருக்கு அப்புறமும் வந்து அவர் பையன் மினிஸ்டர். டிஆர்பி ராஜா டிஆர் பாலுக்கு அப்புறம் இப்போ அவர் அமைச்சர். ரெண்டாவது இன்னொரு மினிஸ்டர் மூர்த்தி. மதுரை மொத்தமா முக்குளத்தூர் சமூகத்துக்கு மிகப்பெரிய பவர் சென்டரா அவங்க அந்த கட்சியில இப்ப கொடுத்துருக்காங்க. அதிமுகல அந்த பவர் சென்டர் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பவர் ஷேர் அங்க கிடைக்குமான்றது மிகப்பெரிய பிரச்சனை. முக்குளத்தூர் அதை நம்புவாங்களான்றது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ சவுத் தமிழ்நாடுல நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது அப்போசிஷன் லீடரா நீங்க என்ன செயல்பட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காருன்னா, இன்னைக்கு முதலமைச்சரா பல பேர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா அவர் எதிர்கட்சி தலைவரா என்ன செயல்பட்டாருன்றதுதான் முக்கியம். 2016 to 21 பாருங்க எந்த மாதிரி கூட்டணி அவர் ஃபார்ம் பண்ணாரு, எது மூலமா கூட்டணி ஃபார்ம் பண்ணாரு. அவர் தேர்தலுக்காக கூட்டணி ஃபார்ம் பண்ணாரு. நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா 2017 அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, வருஷத்துக்கு எத்தனாயிரம் போராட்டங்கள் நடைபெற்றது எடப்பாடி ஆட்சியில, இதெல்லாம் வரலாறு எனக்கே தெரியும். அன்றைக்கு இருந்த பல போராளிகள், பெரும் போராளிகள்லாம் இருந்தாங்க. சினிமா போராளிகள்ல இருந்து பல போராளிகள் எடப்பாடி ஆட்சியை காலையில எந்திரிச்சா திட்டுவாங்க, ராத்திரி பூரா சித்தார்த்தம் ஒருத்தர் இருந்தார். சித்தார்த்தா அவரெல்லாம் ஆளே இல்ல இந்த கவர்மெண்ட் வரும்போது. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க, இன்டெலக்சுவல் பார்க்க மாட்டாங்க, படித்த ஐடி மக்கள் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டா பாஜகவோட ஆட்சி இருந்துச்சா, அதுக்கு முன்னாடி யூபி ஆட்சி இருந்துச்சா. யூபிஏ ஆட்சி இருக்கும் போது, எஸ்பெஷலி யூபிஏ 2ல இருக்கும் போது எத்தனை நடிகர்கள்லாம் வந்து பெட்ரோல் பைசா கிண்டல் பண்ணிட்டு அதெல்லாம் எப்படி இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அதேதான் இங்கேயும் நான் சொல்றேன். அங்க பாஜக இங்க திமுக. நான் சொல்றது இல்லங்க, அங்க பாஜக ஃபார்முலா, இங்க திமுக ஃபார்முலா. ஒத்துக்கிறேங்க. பிஜேபி அங்க என்ன அரசியல் பண்ணுதோ டெல்லியில, இங்க தமிழ்நாட்டுல திமுக பண்ணுது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் அரசியல் பண்ணலாம் தான் கேக்குறேன். அதிமுகவை யார் தடுத்தா அரசியல் பண்றதுக்கு? இப்போ நீங்க 2017 எடுத்துங்க, எப்படி திமுக இந்த அலையன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல, இந்த அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? தேர்தலுக்காக ஆச்சா இல்ல போராட்டத்துக்காக ஆச்சா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிஜேபிக்காக ஆச்சு. பிஜேபி பூச்சாண்டிய காட்டி இல்ல இந்த அலையன்ஸ் அப்படியே தொடர்ந்து இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம், வெறும் பிஜேபி பூச்சாண்டி இல்ல. பிஜேபி வராது பிஜேபியை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி 18% வரைக்கும் அந்த கட்சியை வளர்த்து விட்டுருக்கோம் நாம. 18% 11% டபுள் டிஜிட் வந்துருச்சு சார். சரி 11 வந்துருச்சு சார். ஒரு நிமிஷம், பிஜேபி தமிழ்நாட்டுல வந்துட்டான் சார். இல்லன்னு நான் சொல்லல சார். ரோட்ல போனா போறேன் சார், பல கார்ல கொடி மாட்டி. இந்த 11% இப்ப வருமா? எது சார்? அது அடுத்து சார் வாங்கிட்டான்ல சார். யாருனால? வெறும் 3% 2% வாங்கி இந்த கட்சியை பிஜேபி சொல்லி அவங்க யாருனால வாங்குனாங்க? யாருனால வாங்குனாங்க? இனி தானம் பிஜேபி. யாருனால வாங்குனாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அண்ணாமலைன்ற ஒரு ஃபேக்டர் இருந்தது இங்க. பிஜேபி ஓட்டு வாங்கினதுன்றீங்களா? நான் அதை ஒத்துக்கிறேன். திமுக ஓட்டு அப்படியே இருக்குன்றீங்களா? ஆமா அப்படியே இருக்கா? சரி 2024 டேட்டா எடுங்க.
அந்த ஓட்டை வந்து எங்க போச்சு அதை நீங்க சொல்லுங்க. 7% சீமானுக்கு வந்தது, 8% சீமானுக்கு வந்தது. கம்மியா வாங்கிருக்காங்க திமுக. யாருக்கு கம்மி ஓட்டு வாங்கிருக்காங்க. ஓட்டு கம்மியா ஓட்டு கம்மி. நான் அதை சீட்டு கன்வர்ஷன் அதிகமா இருக்குது. சீட்டு கன்வர்ஷன் அப்படியே வந்திருக்குது. சரி ஓட்டு கம்மியா வாங்கிருக்கு. சரி அப்ப நான் ஏடிஎம்கே ஓட்டுங்க. நான் டிஎம்கே கேட்டீங்க, நான் டிஎம்கே சொல்றேன். நான் டிஎம்கே தான் சொல்றேன். டிஎம்கே ஓட்டு கம்மியாச்சுன்றீங்க. ஆனா அது எவ்வளவு கம்மியாச்சு? இங்க வந்து டேட்டாவா நான் டிஎம்கே ஓட்டு கம்மியா இருக்குன்ற நான் சொல்றேன். நீங்க அதை ஒத்துக்குமாம நீங்க வந்து டிஎம்கே ஓட்டு கம்மி ஆயிருக்கு. நான் கேக்குறது அதிமுகவோட ஓட்டு இங்க சரிஞ்சிருக்கு இல்லையா, இங்க கம்மியா இருக்குல்ல. இப்ப அதிமுக யாரும் தாங்க பிடிக்கலீங்க. டிஎம்கே ஓட்டு கம்மியா இருக்கா இல்லையா, அதான் என்னோட கேள்வி. கம்மியா இருக்கு ஆனாலும் ஜெயிக்கிறாங்களா? சீட்டு கன்வர்ஷன் ஆகுது. ஆமா சீட் கன்வர்ஷன். ஓட்டை இழந்துட்டாங்க சார். டேட்டா எடுத்து வச்சு சொல்றேன். ஓட்டு கம்மியா 2024ல 45%. சரி அதுக்கு முன்ன எவ்வளவு? 53. ஆமா 53. அதுவே 7% எங்க போச்சு? 53%. 7 5 3 8%. 53% ஓட் ஷேர் பாஜக கூட வாங்காத ஓட் ஷேர் எந்த மாநிலத்திலயும் லோக்சபா எலெக்ஷன்ல 2019ல வாங்கினாங்க. 24ல 45% பிளஸ் வாங்கினாங்க. அதுவும் மிகப்பெரிய ஓட் ஷேர். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதிமுக வந்து 2014ல வாங்கின ஓட் ஷேர் 2024ல திமுக வாங்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஓட் ஷேர். அதை வந்து குறைச்சி மதிப்பு. நான் கேக்குறது வந்து சிம்பிளான விஷயம். அதிமுகவோட ஓட் ஷேர் இங்க பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய த்ரெட் அதிமுக. நான் அதிமுக கன்சர்ன்ல சொல்றேன். சரி 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து யார் சீஃப் மினிஸ்டரா வரணும்னு தான் ஓட்டு போடுறாங்க. ரைட்டுங்களா? ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமா அப்படிதான் இந்த தேர்தல் இருக்க போகுது. அப்படின்னும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் வெளிப்படும். ஆமாவா? இல்ல நான் இதுவும் சொல்றேன். ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமான்னு மட்டும் இல்ல, விஜயும் சீமானும் அதுல ஆப்ஷன் தான். நான் இல்லன்னு காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஓட்டிங் பேட்டர்ன் இந்த 15 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியம், இந்தியா முழுக்க மாறி இருக்கு. ஆனா மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல அதிகமா மாறி இருக்கு. மக்கள் வந்து சீமான வந்து அவர் ஜெயிப்பாருன்னு ஓட்டு போடல. எனக்கு அந்த ஆள் பிடிச்சிருக்காங்க, அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, அதனால நான் ஓட்டு போடுறேன். அதே மாதிரி தான் விஜய்க்கும் ஓட்டு விழும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோலுக்கு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. யார் ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ அந்த மைண்ட் செட் கிடையாது. ஜெயிக்கிறான் தோக்குறான். எனக்கு பிஜேபி ஐடியாலஜி ஸ்ப்ளிட் ஆகும்ன்றீங்க. ஓட்டு அப்ப ஸ்ப்ளிட் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா எனக்கு பிஜேபி பிடிச்சிருக்கு, இங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டா அவர் வந்து ஜெயிப்பாங்களா அதெல்லாம் கவலை இல்ல. எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு, நான் இது ஓட்டு போடுறேன். சீமானுக்கு பிடிச்சிருக்கு போட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு மக்கள் அப்படிதான் வந்து புதிய வாக்காளர்கள். ஐடியாலஜி ஓட்டர்ஸ் எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாம் வேற மாதிரி பிம்பத்தெல்லாம் ஓட்டு போட்டு இல்ல. ஐடியாலஜி ஓட்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்கன்றத நான் ஏற்கல. ஏன்னா சீமானுக்கு விழுறது ஐடியாலஜிக்கல் ஓட்டு தான். அது நான் நாம் தமிழர் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு முதல்ல தலைவர்களே கொள்கையா இல்லன்றதான் பேசுறாங்க. மக்கள் பேசுறது உண்மைதான். எந்த கொள்கையில உங்க உறுதியா இருக்காங்க? ஆனா ஐடியாலஜி ஓட் பேங்க் குறைஞ்சிச்சு இல்ல, அந்த ஐடியாலஜி யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத அத பாக்குறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் பத்தில இவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்காரு. அமித்ஷா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு இருக்கு டார்கெட்ன்றீங்க. என்ன திட்டம் வச்சிருக்காங்க? வர்ற நாட்கள்ல ஏதானும் பிளான் வச்சிருக்காங்க? என்ன பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல தலைவர்கள் வருவாங்க. யாரு? பிஜேபி தலைவர்கள் வருவாங்க. ஆனா அது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பெனிஃபிட் அகைன்ஸ்டாவும் வர வாய்ப்பு. சரி, ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்து விட்டா கூட அது வந்து தமிழ்நாட்டுல வேற மாதிரி ரியாக்ட் ஆகணும். சோ இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஜேபி அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸ் ஜெயிக்கணும்னா 2017 திமுக ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபார்முலா? அலையன்ஸ் வந்து போராட்ட ரீதியா அமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுதான் சொல்ல வந்தேன். 2017ல காவிரி பிரச்சனை ஒண்ணு வந்தது. அந்த காவிரி பிரச்சனைல பியாண்ட் பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்போ சேர்ந்ததுதான் இந்த அலையன்ஸ். சிபிஎம் சிபிஐ அப்போ வந்து முரசொலி பவள விழாவில எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது, விவசாயிகளோட ஒரு போராட்டம். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போதான் வந்து எல்லாருமே சேர்ந்தாங்க. அப்போதான் இந்த வந்து மதசார்பற்ற காவிரி மேலாண்மை வாரியம் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போயிட்டு கரெக்ட்டுங்களா? வாரத்துக்கு ஒரு போராட்டம். வாரம் 20,000 போராட்டம். கரெக்ட். அப்போதான் அந்த 2019ல வந்து இந்த போராட்டத்துக்கு இம்மிடியேட்டா 2019 எலெக்ஷன் வந்துச்சு. அந்த 2019 இமாலய வெற்றி அந்த 52% எடுத்தாங்க. அதை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அது வெற்றி. அது அந்த வெற்றிக்கு பிறகு அந்த போராட்டத்தை இன்னும் தொடர ஆரம்பிச்சாங்க. போராட்ட வடிவத்தை கொண்டு வரணும். அதை வந்து இவங்க இது வரைக்குமே அதிமுக பண்ணல.
போராட்டம் பண்றாங்க. ஆனா ஒரு சம்பிரதாய ரீதியான போராட்டம் பண்றாங்க. ம். அது பெருசா மீடியால ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ம். அது வந்து மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா மீடியா மேல குறை சொல்லக்கூடாது. நீங்க அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போராட்டம் பண்ணல. இன்னொரு விஷயம், பிஜேபி ஏதாவது ஒரு பிளான் இருக்கும் இல்லைங்க? பிளான் மீன்ஸ் அதான் அவங்க முருகர் மாநாடு இருக்குல்ல, முருகர் மாநாடு. ரைட்டு. அவங்க வெறும் அரசியல் மட்டும் இல்ல, வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? இல்ல, இது வந்து அவங்க அண்ணாமலை இருக்க வரைக்கும் வந்து அவரு இந்துத்துவாவை கடந்து வேற மாதிரி ஒரு போராட்டத்தை தான் அவர் பண்ணாரு. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா அந்த ஊழல் அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தாரு. ஆமா. இப்போ வந்து இங்க முருகர் மாநாடுன்னு ஒரு விஷயம், அது பண்றது இந்து முன்னணி. அதுக்கு பாஜக ஏன் பப்ளிசிட்டி பண்ணதுன்றது எனக்கு சுத்தமா புரியல. சரி. ரெண்டாவது, அதுல எனக்கு மாறுபாட்டு கருத்து இருந்தாலும் அங்க முருகர் மாநாடு நடத்தட்டும். அதை வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமான்றது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இங்க மக்கள் வந்து முருகரை வந்து ஆன்மீக ரீதியா தான் பாக்குறாங்களே தவிர ராமரை வந்து அங்க நார்த் இந்தியால பாக்குற மாதிரி இங்க முருகரை பாக்குறது இல்ல. அங்க வணங்குறாங்க, ஆன்மீக ரீதியா பாக்குறாங்க. ஆனா ஆன்மீகத்தை அரசியல் இங்க ஆக்கல. சோ அதை வந்து எந்த அளவுக்கு இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு, அலையன்ஸ் வந்து இப்போ வந்து பாமக, அந்த பாமகோட பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, இத வந்து குருமூர்த்தி மாதிரி அவங்க அந்த மாதிரி ஃபிகர்ஸ் வந்து உள்ள வந்து அவங்க இது பண்றதோட எடப்பாடியோட இமேஜ் பில்டிங் பண்ணோம்னா இந்த விஷயத்துல எடப்பாடி உள்ள வரணும். எடப்பாடி வந்து இந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ணி அவங்க அலையன்ஸ் கூப்பிட்டுட்டு வந்தா எடப்பாடி மேல வன்னியர் சமூகத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் வரும். நம்மளோட சமூகத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து இவர் தீர்த்து வச்சாரு. அது மூலமா ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்து அவங்க கிரியேட் பண்ணலாம். அதை வந்து எடப்பாடி பண்ணணும். இந்த ரெண்டாவது, முக்கியமா தென் மாவட்டத்துக்கு அதிகமா எடப்பாடி போகணும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து டூரிஸே மிகப்பெரிய அளவுல இல்ல. எடப்பாடியோட டூரிஸோ எங்கேயோ மக்கள் இப்ப ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, இருக்கு, வச்சா ரொம்ப நல்லதுதான். சோ இப்போ வந்து டூர்ஸோட காலம். இப்போ இனிமே வந்து சுற்றுப்பயணம் போறது, இப்போ நிறைய சுற்றுப்பயணம் வரும். எடப்பாடியும் சரி, விஜயும் சரி, அன்புமணியும் சரி, பிஜேபியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நிறைய பேர் டூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டூர்ஸோட காலம். அந்த டூர்ஸோட காலத்துல யாரோட டூர் மக்களுக்கு பிடிக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதயநிதி ஸ்டாலினும் ஒரு டூர் பிளான் பண்றதா கேள்விப்படுறேன். அது உண்மையா இருந்தா அதுவும் பாக்கணும். சிக்கல்கள் பிரச்சனை ஏதானும் பிஜேபி கொடுப்பாங்களா? திமுக கண்டிப்பா கொடுப்பாங்க. நான் வந்து போன இன்டர்வியூல உங்ககிட்ட சொன்னேன், இப்போ வந்து திமுகல ரைடு இனிமே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். கரெக்டா ரைடு பண்ணாங்க அந்த அவங்களோட சம்பந்தப்பட்ட இடத்துல. இன்னமும் நிறைய தொடரும். ஆனா கேஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரன் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணா யாரா இருந்தாலும் இது அந்த அந்த கட்சியில இருக்க யார் பெரிய தலைவர்கள் சொல்றாங்க இல்லையா, அதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, இவர் வந்து மாட்ட போறாரு, இவர் மாட்ட போறாரு, 2 பேர்ல ஒருத்தர் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா. அதை மட்டும் பிஜேபி கையில எடுத்தா பிஜேபி திமுகவோட வெற்றி நிச்சயம். அப்படி பண்ணா வெற்றி நிச்சயம். அதுல ஏன்னா நீங்க நிறைய பேர் இல்ல ஹேமந்த் சோரன், கெஜ்ரிவால் இந்த விஷயம் எல்லாம் கையில எடுத்தாங்க. கெஜ்ரிவால கையில எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. டிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்க ரெண்டுத்துக்கும்? என்ன டிஃபரன்ஸ்? ஹேமந்த் சோரனோட அரெஸ்ட்டுக்கும் கேஜ்ரிவால் அரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? கேஜ்ரிவால் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் வந்து அவன் ரிசைன் பண்ணாம போனது. அவரு ரெசிக்னேஷன் கொடுக்காம ஜெயில இருந்துகிட்டு முதலமைச்சரா திருப்பி 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் ரிசைன் பண்ணது, அது மிகப்பெரிய பிளண்டர். ஹேமந்த் சோரன் பண்ண மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா, ரிசைன் பண்ணிட்டு சம்பை சோரன் ஒருத்தர் பிஜேபில சேர்ந்தார், போயிட்டு இப்ப மறுபடியும் வந்துட்டாரு. மறுபடியும் வந்துட்டாரா? அவர் ரிசைன் பண்ணிட்டு போனாரு, ஜெயில இருந்தாரு. கிளீன் ஷேவ்டா போனவங்க ஃபுல்லா பெரிய தாடியோட வந்தாரு. ட்ரைபல் லீடர்ஸ் அங்க ட்ரைபலுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, தாடியோட வந்தாரு. வந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆனார். சம்பை சோரன் வந்து பிஜேபியோட வந்து போய் சேர்ந்தாரு. எனக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்சாருன்ற, அதாவது என்ன வந்து இப்படி வந்து துன்புறுத்துனாங்க பாஜக. மெயின் ரொம்ப முக்கியமா அவங்க வைஃப் கல்பனா சோரன் நினைக்கிறேன் அவங்க வைஃப் பேரு. அவங்களோட கேம்பெயின் தான் மிகப்பெரிய எஃபெக்டிவ் கேம்பெயின். அவங்க மொத்த ட்ரைபல் ஓட்ஸ், மைனாரிட்டி ஓட்ஸ் பிளஸ் ஒரு செக்ஷன் ஆஃப் ஓபிசி தலித் ஓட் மொத்தமா வந்து அவங்கள வந்து மிகப்பெரிய வெற்றி ஜெயிச்சாங்க. ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். இவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டேன்றதை காமிச்சாங்க, இவங்க காமிச்சாங்க. ஆனா அதோட சேர்த்து நீ முதலமைச்சர்ன்ற பதவி அனுபவிச்ச, அதுல வந்து மக்கள் அங்க தேர்ந்தெடுக்கல, இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நம்மளோட எக்ஸாம்பிளே ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. 2016 ஜெயலலிதா எலெக்ஷன், 2015 எஸ் கரெக்ட் 2015 அரெஸ்ட் ஆகுறாங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்குல கன்விக்ட் ஆகுறாங்க, பர்வன அக்ரஹாரம் போறாங்க. திருப்பி வந்து 2016 ரெக்கார்ட் பிரேக்கிங் விக்டரி. அது வந்து தமிழ்நாட்டு வரலாறுலயே 2வது முறை ஜெயலலிதா அவங்க ஆட்சி அமைச்சது, அதான் மெயின். ஸோ அதை வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்கன்றதும் ஒரு ஃபேக்டர். அங்க
நீங்க ஜெயில போட்டதாலேயே மக்கள் அவங்கள வந்து வெறுப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. முக்கியமா தமிழ்நாட்டுல கிடையாது. இன்னமும் வந்து கன்விக்டட் கிரிமினல்ன்ற பேர்ல தான் அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க. ஆனா அது மட்டும் அம்மையார் ஜெயலலிதா கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவே இன்னமும் மக்கள் மிகப்பெரிய விஷயத்துல கொண்டாடுறாங்க, அவங்க கடவுளா பாக்குறாங்க. ஸோ அதுதான் ஃபேக்டர் தமிழ்நாட்டில். நீங்க வெறும் ஸ்டாலின் உதயநிதியை யாராவது ஒருத்தரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், இல்ல அரெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாலும் அது பேக் ஃபயர் ஆயிடும். அது பேக் ஃபயர் ஆயிடும். நீங்க வந்து இந்த விஷயம் பண்றீங்களா, அந்த ரைடுக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 39,000 ஒரு நம்பர் கொடுத்துட்டு 39,000 கோடி கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள் என்ன இது ஆர்எஸ் எக்ஸாம்பிள் 1,76,000 கோடி ப்ராஜெக்ட் பண்ணி 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 ஒட்டுமொத்த திமுக மிகப்பெரிய சரிவு செஞ்சிருச்சு. அதனால யூபிஏ அரசாங்கமும் போனது அதனால. ஆனா இப்போ அதாச்சு, அந்த கேஸ் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸ்ல வந்து இந்த விஷயம் பண்றாங்க பாருங்க. இதுல ஒரு பாதிப்பு வரதான் செய்யும். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.